Dear students, welcome to the session. இது லாரன்ஸ் சீரீஸ்ல இருக்கக்கூடிய continuation வீடியோ. இப்போ இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு புரியணும்னா நீங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கப்பா. இப்போ ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்ம்ல எழுதணும்னா p of x by q of x இந்த ஃபார்ம்ல எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பேர். இதெல்லாம் ரெண்டு டைப் இருக்கு, ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஒன்று, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஒன்று. அதாவது நியூமரேட்டர்னுடைய எக்ஸ்னுடைய வேல்யூ, அதாவது ஹையஸ்ட் டிகிரினுடைய மதிப்பு டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிகிரினுடைய மதிப்போட கம்மியா இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ரெண்டுமே கீழே இருக்கக்கூடிய டிகிரியை விட மேல இருக்கக்கூடிய டிகிரி வந்து அதிகமாவோ அல்லது ஈக்குவலாவோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ரொம்ப சிம்பிள். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்னுடைய ஹையஸ்ட் டிகிரி எதை விட அதிகமா இருக்கணும், நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டிகிரியை விட அதிகமா இருக்கணும். ஒன்னு ஈக்குவலாகவும் அல்லது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டிகிரியை விட நியூமரேட்டர்னுடைய டிகிரி அதிகமா இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். லாரன்ஸ் சீரீஸ்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கொடுத்தும் லாரன்ஸ் சீரீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நியூமரேட்டர்னுடைய செட்னுடைய டிகிரியும் டினாமினேட்டர்னுடைய செட்னுடைய டிகிரி ஈக்குவலாக இருக்கு. இப்போ நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும், ஒரு ஆனுவலஸ் ரீஜியன்ல லாரன்ஸ் சீரீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை இப்படி பிரித்து எழுதிக்கலாமா, z+2 z+3. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக இருக்கு. Here the degree of the numerator is the same as the degree of the denominator, that is an improper fraction. Z square minus 1 எதனால டிவைட் பண்ணணும், Z square plus 5z plus 6 ஆல வந்து டிவைட் பண்ணணும். Z square plus 5z plus 6, Z square minus 1, Z square minus 1 Z square plus 5z plus 6 ஆல டிவைட் பண்றீங்க. மேல என்ன எழுதிக்கலாம், 1 எழுதிக்கலாமா. இப்போ 1 எடுத்துட்டு ஏதாவது ஒரு மல்டிபிகேஷன் பண்ணி இங்க எழுதுவோமா. பாலினாமியல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும், z ஸ்கொயர் பிளஸ் 5z பிளஸ் 6. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 5z. அதை கழிக்கிறீங்கன்னா பிளஸ்லாம் மைனஸாக மாறணும், எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸாக மாறும். இது கேன்சல் ஆகும். மைனஸ் 5z மைனஸ் 6 மைனஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 7. மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் 5z plus 7 divided by z plus 2 into z plus 3. இப்போ இது எப்படி இருக்குன்னா ஓட்டிட்டு இருக்கு, 5z plus 7 z plus 2 z plus 3 ஓட்டிட்டு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா, a by z plus 2 நம்ம வழக்கமா பண்றது தான். இந்த ஃபங்க்ஷனை எழுதுவோம், கிராஸ் மல்டிபிகேஷன்ல இது இங்க எடுத்துட்டு வந்து எழுதுனா போதும். எதை வேணாலும் நீங்க z மதிப்பு -2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எது 0 ஆகும்னா b 0 ஆகும். a மதிப்பு வந்து கிடைச்சிரும். a மதிப்பு -3 வந்து கிடைக்கும். z மதிப்பு -3 கொடுத்தீங்கன்னா எது 0 ஆகும், a 0 ஆயிட்டு b மதிப்பு -3 + 2 வந்து -1. இங்க z ஃபங்க்ஷன் பிரசன்ட் ஆகுது. -3 சப்ஸ்டிட் பண்ணும்போது -15 + 7 வந்து என்ன -8, மைனஸ் கேன்சல், b மதிப்பு 8. இது வழக்கமா நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த டேர்ம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், -3 z plus 2 plus a by z plus 3. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். இன் பிளேஸ் ஆஃப் 5z plus 7 இருக்க வேண்டிய இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்றீங்க, இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்றீங்க. இப்போ now we enter into the Lorentz series. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்டர் ஆகிறோம். இந்த மைனஸ் உள்ள பெருக்குனா என்ன ஆகும், மைனஸ் டேர்ம் பெருக்கும்போது மைனஸ்ல மைனஸ் வந்து பிளஸ், -3 வந்து +3 சேஞ்ச் ஆகும். minus of 8 by z plus 3. இது given region. இதை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். கான்செப்ட் இதான். இந்த இடத்துல என்ன பண்ணணும், z இந்த எனக்கு 1 மெயின்டைன் ஆகணும், z கீழே டிவைடட்ல எடுத்துக்கணும். இது 3 என்ன பண்ணணும், கீழே டிவைடட்ல எடுத்துக்கணும். மாடலஸ் ஆஃப் z by 3 strictly less than 1. இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு 2க்கு கீழே z வரணும். அப்ப இதுல எதை வந்து காமனா வெளியே எடுப்பீங்க, z வந்து வெளியே எடுத்துக்கணும். 2 by z minus of 8 by இங்க z கீழே என்ன வரணும், 3 வரணும். அப்ப எதை வெளியே எடுத்துக்கணும், 3 வந்து வெளியே எடுத்துக்கணும். z by 3 plus 1.
இங்க சரியான்றத நீங்க உள்ள செட் மல்டிபிகேஷன் செட் z கேன்சல் ஆகும் z+2 அடுத்து இங்க 3 பெருக்குனீங்கன்னா z+3 வந்து கிடைக்கும். Three by z 1 plus 2 by z whole power minus 1 minus 8 by 3 1 plus z by 3 whole power minus 1. இது சரியா? இப்போ இந்த ஃபார்ம் 1 plus x whole power minus 1 1 plus x whole power minus நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே இடத்துல ஒருவேளை 1 minus x whole power minus 1 ஃபார்முலா இருந்தா என்ன பண்ணலாம்? summation of n equals 0 to infinity x power n which is nothing but 1 plus x square and so on. இந்த ஃபார்முலா. இப்போ எதை சப்ஸ்டிட் பண்ண x இருக்க வேண்டிய இடத்துல 2 by z அதே மாதிரி இந்த டேர்ம்ல என்ன பண்ண x இருக்க வேண்டிய இடத்துல z by 3 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். முடிஞ்சதா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா வந்தா நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணிட்டு பெரும்பாலும் 1 தான் வரும். ஈக்குவலா வர மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கொடுப்பாங்க. அதை டிவைட் பண்ணிடுங்க. அப்புறம் வர டேர்ம் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும். அப்புறம் ஒரிஜினல் 1 மைனஸ் அந்த டேர்ம்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்க ப்ராப்ளத்தை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதுதான். Thank you so much for your listening and have a great time.